சப்பாத்தி மீந்து போயிடுச்சா அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதான் என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஃபுட்டு. ஸோ இதுக்கு ஒரு பேனில் நம்ம எண்ணெய் விட்டு அது கூட சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வந்து வெங்காயம், இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தக்காளிலாம் மசிஞ்சோடனே நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாமா. ரெட் சில்லி 2 ஸ்பூன்ஸ், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரா பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும்போது நீங்கள் சப்பாத்தியை வந்து கத்தியில் வந்து நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் இப்படி கட் பண்ணிட்டேன். மசாலா கூட நல்லா அதை பெரட்டிடுங்க. இது வந்து நல்லா ஊறி சாப்பிட்டா இன்னுமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லை ஸ்நாக்ஸாக கூட கட்டி தரலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் யார் யாருக்குலாம் இது சைல்ட்ஹுட் மெமரிஸ்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸி வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.